தற்போது சென்னையில் மெட்ரோ அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு பாதி பயன் பண்ணாலும் சரி, அதுதான் நம்ம அது வித்தியாசம் பிரைவேட் பப்ளிக். அந்த மாதிரி டார்கெட் இல்ல. நான் சொன்னது ஒரு phase 1 we are having transport planning படி அவ்வளோ expected commuters வரும். அது phase 1 முடிக்கிறதுக்கு அப்புறம் we feel நம்ம phase 1 45 கிலோமீட்டர் முடிஞ்சா ஒரு 2.7 lakhs மக்கள் within a year full open பண்ணதுக்கு அப்புறம் அவர் நமக்கு பயன் பண்ணுவாங்க. வச்சிருக்காங்க, கணக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இருக்கு அரௌண்ட் 10 between 10 to 15,000 passengers per day travel பண்றாரு நம்ம சென்னை மெட்ரோ ரயில். Sir, 2.7 lakh by you, but will take into account different geological things like in Bangalore it is different, Chennai it is different, Hyderabad it is different. Is that? See, what happened actually here when they do the work, they do that analysis. They used to have a borehole and they take out the different state. Every 500 meters they used to have a borehole, other places. And each borehole என்னென்ன ஸ்டேட்டா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா கன்சல்ட் பண்ணுவாங்க. அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லை மோஸ்ட் ஆஃப் த திங் வில் பி பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ். வாட் எவர் தேவ் டன், என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு வில் பி சாட்டிஸ்ஃபைட். அது அந்த போர்ஹோல் எடுத்து நம்ம பண்ணியிருப்பாங்க. ஈவன் இப்போ டனலிங் பண்ணுறப்பவே ஒவ்வொரு இடத்துலையும் போர்ஹோல் எடுத்துகிட்டு என்னென்ன மாதிரி ஸ்டார்ட்டாக இருக்குன்னு தான் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சில, அதாவது 200 மீட்டர் இடையில 100 மீட்டர் இடையில தான் பண்ணுவாங்க. சில சமயம் சடனாக தேர் மே பி சேஞ்ச். நீங்கள் ஒரு இடத்துல பண்ணியிருப்பீங்க, அடுத்த இடத்துல திடீர்னு பாறை வரும். இன்னொரு சொன்னார்ல சார் சொன்னார்ல, அடுத்த 15 மீட்டரில் ஆனால் பெரிய பாறையே வருதுங்கிறாங்க. இங்கே ஒரு மாதிரி ஸ்டார்ட்டாக இருக்குது, அங்கே ஒரு மாதிரி ஸ்டார்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக என்டையர் ஏரியாவும் கண்டினியூஸாக பண்ணுறது கஷ்டம். ஸோ சாம்பிள் அங்கங்கே பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வில் பி சாட்டிஸ்ஃபைடு. இல்லை மற்ற ரயில்வேல இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து இதில் கொச்சினில் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் மெட்ரோ இருக்குது. அப்புறம் மற்ற சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலாம் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், அது ட்ரெயின் ஓடுது. நாங்கள் அப்சர்வேஷன் கொடுத்துருக்கோம். சில இடத்துலலாம் சில இடத்துல ஸ்பீட் குறைச்சி கொடுத்துருக்கோம். சில இடத்துல வந்து நல்லா ட்ராக்லாம் நல்லா ஆச்சுன்னா ஸ்பீட் ஜாஸ்தி கொடுத்து அத்தரைஸ் பண்ணியிருக்கோம். அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணணும், ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ண பின்னாடியும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. சில வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியிருக்கும், சில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நாங்கள் கொடுத்துருவோம். செங்கோட்டை புனலூர் வந்து ஒரு செங்கோட்டை டு நியூ ஆரியங்காவ் ஆல்ரெடி ட்ரெயின்ஸ் ஆர் ரன்னிங்கு. இப்போ நியூ ஆரியங்காவ் டு எடமன் வேலை நடந்துகிட்ருக்கு. அது எப்போ என்ன சதன் ரயில்வே தான் நீங்கள் கேட்கணும் எப்போ சொல்லிட்டு. You can take last 2 questions, so CMRS want to go for inspection. Sir, Coimbatore airport lens Coimbatore வரதா ஆடலூர்ல இறங்கி மாத்துறாங்க. 1 ஹவருக்கு ஒரு வந்து கண்டினியூ ட்ரெயின்ஸ் வருது. 1 ஹவருக்கு மட்டும் வந்து ஏர்போர்ட்ல ஏறினா வந்து கோயம்பேடுல இறங்கிடலாம் டைரக்டா. அடுத்ததெல்லாம் வந்து இறங்கினா ஏறினா இப்போ 10 மினிட்ஸ் லேட் ஆகுது பப்ளிக். இந்த ஃபுல் சர்வீஸ் கண்டினியூவாக இப்போ கொடுப்பீங்க, கொடுத்தா பேசஞ்சர்ஸ் நிறைய வருவான்னு சொன்னாங்களே. இல்லை, நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்படி அவ்வளோ அதிகமாக வித்தியாசமாக இல்லை. நம்ம கண்டினியூஸ் ட்ரெயின் ஓட்டும் போது கம்மியாக தான் ஓட்டுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் நேரே போனால் தான் அதிகமாக பேசஞ்சர் வருது. ஸோ அது நேரே ஏர்போர்ட் டு இங்கே நேரே ஓட்டினா அவ்வளோ வித்தியாசமாக இப்போ தெரியல. எவ்ரி 10 மினிட்ஸ் ட்ரெயின் இருக்கு சார். எவ்ரி 10 மினிட்ஸ் ட்ரெயின் இருக்கு. லிஃப்ட் இருக்கு இல்லையா சார்? கொஞ்சம் நடந்தா நடக்கலாம் சார் இல்லையா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். லாஸ்ட் கொஸ்டின் இஃப் எனிதிங் இஸ் தேர். So basically they are design experts.
they check their designs, whatever design, but we come here and whether that is being properly carried out at while execution time. That's the difference between our inspection and their inspection. Ours is a mandatory inspection. Naga enna we are under some other ministry. As far as railway is concerned, we are from some other ministry, so nobody can force us. That's a different thing. CMRS comes under Civil Aviation Ministry, and Railway Ministry ke control all railways were there, and Metro Rail comes under the joint venture company between Ministry of Urban Development and state governments. அவுட்சோர்சிங் சில விஷயங்கள் கொடுத்ததுக்காக வந்து ஏற்கனவே இன்வைட் பண்ணிருந்தீங்க. என்ன சார் நீங்க அவுட் சோர்ஸ் சொல்றீங்க? மெட்ரோ ரயில் அவுட் சோர்ஸ் ஆயிடுச்சு பம்பையில ஹைதராபாத்ல. இல்ல டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்கு, டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அப்ப ஹவுஸ் கீப்பிங், நம்ம நிறைய செக்யூரிட்டி எல்லாமே நம்ம அவுட் சோர்சிங்ல தான் இருக்கு. சார் நீங்க 2 நாள் ஆய்வு பண்ணுவீங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்னென்ன இருக்கு? இது லிஸ்ட் இருக்குங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. डीपी सब बता देंगे आप? अब डायरेक्टर सिस्टम एंड ऑपरेशन मिलता है, आप बता दीजिए कल आज क्या इंस्पेक्शन है, कल क्या इंस्पेक्शन है? इनके we are can I talk in English? We are taking the inspection from Coimbatore up to Chennai Nagar section. So this will be checked for the track, the overhead traction conductors, the tunnel ventilation system, the air conditioning system, the fire prevention system, the knowledge of the staff for safety purposes, operating purposes, and the adequate maintenance procedures which are to be done after the